பஸ்ஸு பின்னாடி வெரி குட்ரா உன்ன மாதிரி ஒருத்தர் தான் என்ன மறுபடியும் சொல்லு. பஸ்ஸில் ஏறாம பஸ் பின்னாடியே ஓடி வந்தேன்ப்பா. 4 ரூபா மிச்சம் பத்திட்டேன். அட போல மடச்சாம்பிராணி. என்னப்பா பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடி வர இப்போதெல்லாம் ஒரு டாக்ஸிக்கு பின்னாடி ஓடி வந்திருந்தேன்னு வச்சுக்கவேன். 4 ரூபா என்ன 4 ரூபா 400 ரூபா மிச்சப்படுத்தி இருக்கலாம். சூப்பர்ப்பா. இந்த ஐடியா தோண போய் அடுத்த வாட்டிலேருந்து நான் இதே பண்ணுறேன். அது அப்பா அவன் பஸ்ஸு பின்னாடி ஓடி வந்து 4 ரூபா மிச்சங்கிறான். நீங்கள் டாக்ஸி பின்னாடி ஓடி சொல்லி என்னப்பா நீங்கள்? நான் சொல்கிறேன், நம்ம ஊரை பக்கத்து மேலே அடிக்கடி ஃப்ளைட்டு போகும் பாருங்க, அது பின்னாடியே ஓட சொல்லுங்க. இன்னும் 40,000 ரூபா மிச்சப்படுத்தலாம்ப்பா. இப்படிலாம் கஞ்சத்தனமாக இருக்காதீங்கப்பா. டேய் இங்கே பாரு, உங்கள் அப்பாவை பற்றி என்ன நினைக்கிற? சும்மா சாதாரணமாக அந்த வீட்டை கட்டினேன்னு நினைக்கிறியா? இங்கிட்டு வா பாரு எப்படிலாம் கட்டியிருக்கேன் பாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எவ்வளோ லைட் வாங்கிக்கிறாரு பாரு. இதெல்லாம் யாரு? கலர் கலரா இல்லை அண்ணா பைப்பிலே உன் தாயும் தகப்பனே கணம் பண்ணுவான்னு போட்டு நீ அப்பா பேச்ச கேட்க மாட்டேன். நீ நான் இப்படி வேணாலும் மாத்திக்கலாம்ப்பா. அப்படிலாம் மாத்த முடியாது. இவன் சொன்னா திருந்த மாட்டான். எடுத்துட்டு வாடா அப்பாவை. எடுத்துட்டு வரேன். எந்த டப்பாப்பா? ஊருகா இந்த டப்பா தானப்பா? டேய் பார்த்தல, வாங்கி 13 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் பார்த்து சாப்பிட்டுருக்கேன்டா. கொஞ்சம் எடுத்துட்டு போனான்னு சொல்லு. இப்படிலாம் கஞ்சத்தனமா இருக்காதீங்கப்பா. டேய் கஞ்சத்தனமா இருந்தா தான்டா அந்த உலகத்துல வாழ முடியும். என்னப்பா சமனா தடிக்குது? அது அப்படிதான்டா. தொட்டு பார்க்க கூடாது. அப்படியே மோந்துட்டு அப்படியே வச்சிடணும். போ, எவ்வளோ வேலை இருக்குது. சரி தம்பி, அப்பா உன்னை தப்பான வழியில நடத்துறாருப்பா. கேட்கணும். நீயாவது அண்ணனை ஃபாலோ பண்ணு. சும்மா அப்பா கேட்டு தப்பான வழியில போகாத. சரி நான் போயிட்டு வரேன். சரி வாடா. நீ ஆச்சு என் பேச்ச கேட்குறிய நில்லு. அண்ணன் மட்டும் எப்படி லூசு மாதிரி பண்றான்? அவன் அப்படித்தான்டா. போக நம்ம அவனுக்கு ஒட்டிக்கிடும்டா. எப்பரா இருக்க? ஆயிடா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ எப்பரா இருக்க? சரி ஏய் உட்கார். சேர்றா. டேய் என்னடாச்சு? எங்க வீட்டு சேர்லாம் நீ உட்காருவியா? உனக்கு சோபா போட்டு புசுன்னு நாய் குட்டி மாதிரி இருந்தா தானே உட்காருவ. பரவாயில்ல உட்காரண்டா நானு. இல்லடா உனக்கு மத்தியானம் போல இருக்க. டேய் சாப்பாடு ரெடி பண்ணு. சாப்பிட்டு போறல? சாப்பிடுண்டா. நீ வேற லூசு மாதிரி பண்ற. அவனுக்கு சோறு குத்துற, நம்மள என்ன பண்றத? ஓ அப்படியா இருக்கா? டேய் பார்த்தல, எங்க வீட்டில் வெறும் தயிர் சாதம் தாண்டா இருக்குது. நீ என்னன்னா பிரியாணி அப்படி இப்படின்னு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் நீ சாப்பிடுவியா? ஒருத்தனுங்க உக்காரம் விட மாட்டானுங்க, சாப்பாடும் போட மாட்டானுங்க. டேய் ஒரு கப்பு டீ சொன்னா குடிப்பா. எடுத்துட்டு வாடா. லூசாப்பா நீ. நம்மளே டீ குச்சி 3 நாள் ஆகுது. இல்லை அந்த ஆளுக்கு வேற கொடுக்க சொல்ற? டேய் நீ எல்லாம் பூஸ்ட்டு, போன்விட்டா, ஹார்லிக்ஸு, கம்ப்ளானு இப்படியே குடிச்சு உடம்பு வளர்த்துருக்கடா. எங்கள் வீட்டில் வெறும் டீ தாண்டா இருக்குது. நீ அது குடிக்க முடியாதுடா. ஆக மொத்தம் வீட்டில் ஒன்றும் இல்லை போல இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்களா? டேய் என்ன நினச்ச? சாதா தண்ணி குடிக்கிறதுக்கு அவன நம்மள மாதிரியாளா? மினரல் வாட்டர் தான் குடிப்பான். என்னடா? சரி நாளைக்கு வர்றியா? நாளைக்கு வந்து போ. ஏன்னா கஞ்சா பிசினாரி குடும்பம் போல இருக்க. பேர் தான் பண்ணையாரு. என்ன பண்ணலாம்டா? அடுத்து எதில் கஞ்சம் பண்ணலான்னு யோசிக்கவே முடியல. ஏன்னா எல்லாத்துலேயும் பக்காவாக பண்ணி வச்சுருக்கோமா. என்ன பண்ணலாம்? நீ உக்காருப்பா. நீ உக்காந்து யோசி. உனக்கு வேற வயசாகி போச்சு. சேர் தேஞ்சிடக்கூடாதே உட்காந்து அப்படின்ற. என்ன பண்ணுறது? சரி நிற்கலாம். என்னப்பா இன்னைக்கு எந்த ஒரு அடிமையும் மாட்டுவான்டா. நமக்குன்னே ஒரு இருச்ச வாய்ப்பைய மாட்டுவான். யார் நீங்க? இதுமாரி நாங்கள் ஊரை பக்கம் ஏசிஐ சர்ச்லேருந்து வரோங்க. சொல்லுங்க. அனாதை குழந்தைங்களாம் டொனேஷன் கேட்டு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். டொனேஷன் கேட்டீங்க? உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தாங்க. டொனேஷனா? எங்கள் நம்பியார் மாதிரி சிரிக்கிறீங்க. இல்லை எங்கள் அப்பா பற்றி வெளில எங்கேயும் விசாரிச்சிங்களா? இல்லை, ஆனால் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தேன் உங்கள் வீடு அட்ரஸ் கேட்கும் போது. இல்லை எதுனா விசாரிச்சிங்களான்னு கேட்டேன். இல்லை விசாரிக்கலைங்க. விசாரிக்கல? ஐயோ எங்கள் அப்பா ஜமீனுங்க. நீங்கள் வாங்க. எங்கள் அப்பா கோடியில் புரள்றாரு. வாங்க. திருக்கோட்லியா? ஐயா வணக்கம் ஐயா. என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? சோத்திரம் ஐயா. சோத்திரம். நாங்கள் ஏசிஐ சர்ச்சிலேருந்து வரோம் ஐயா. கிறிஸ்மஸ்க்கு இதுமாரி அனாதை ஆசிரமத்தில் டொனேஷன் கேட்க வந்திருக்கோம். டொனேஷன்னு சொல்லுங்க. என்ன பணக்காரன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, அதனால உங்க கிட்ட போனா கேள்விப்பட்டீங்களே, பணக்காரன் பரமானந்தம் ஐயா. சொன்னீங்களா? சொன்னாங்க.
உங்களை பத்தி மொனக்கோடியில் இருக்கேன்னாங்க சரி சரி சரி. யோ டொனேஷன் நோட்டு இருக்கு ஐயா, நோட் இருக்குது பாருங்க, பார்த்துட்டு சைன் பார்த்துட்டு பண்ணுங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் கொடுத்துருக்காங்க. நான் என்னப்பா எழுதுறேன், இந்தா நீ எழுதிக்கோப்பா, எழுதுப்பா. பரவாயில்ல, தாராள மனசு போல எழுதுப்பா. எழுத படிக்க தெரியாதவருக்கு எழுது, நல்லா பேரை பெருசா எழுது. பண்ணையார் பரமானந்தம். ஆமா, பண்ணையார் பரமானந்தம். இந்த அப்பா இவன் தான்ப்பா இரு. நான் உள்ளங்க இருற. டேய் இரு. ஏங்க நீங்க யாருன்னா இரு விட்டீங்க? அப்பா இவன் தான்ப்பா இரு விட்டா, நான் பார்த்தேன்பா. டேய் பண்ணையார்ல பண்ணையார் பரமானந்தம்னு எழுதியிருக்க. இந்த விட்டு அப்புறம் கோச்சி போறாரு பண்ணையாரு. 1,00,000 ரூபாயா? 5 போடு. 5 போட்டு 3 சாவிட போட சொல்லுவார் போல இருக்குது. டேய் டேய் 5000ன்னு போட்றாதடா. என்னங்க 5000 சொல்றீங்க? 5000 இல்ல, வெறும் 5 ரூபாய் போடு. 5 ரூபாயா? 5 ரூபாய்க்கு டீ கூட கிடைக்காது ஐயா. நீங்க 5 ரூபாய் போடுறனா போடுறா. அந்த ஜீரன்றது கேள்விப்பட்டதே இல்லையா நீங்க? அதெல்லாம் நம்ம கணக்குலயே கிடையாது, போடு. ஐயா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க, போனா வெயிட்டா கிடைக்கும் சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தோம். வெயிட்டா நோட்டு கொடுத்துருக்கல, போடு. இந்த நோட்டு வந்து எங்கள்ட்ட ஐயா. சரி விடு, கணக்கு வாங்கிக்கிறேன். போடுறா, 5 ரூபாய் போடு. கஞ்ச பீஸ்னரி ஆசைப்படுறான். அமௌண்ட்டை 2 மாசம் கழிச்சு தவணை முறையில் வாங்கிக்கோ. இது 2 மாசமா? 50 பைசாவை தருவாரு. அதுல 2 ரூபா நாங்க டாக்ஸ் புடிச்சுப்போம். ஆமா, கம்பெனிக்கு போய்டும். மொத்தம் 3 ரூபா. 2 மாசம் கழிச்சு தவணை முறையில் உங்களுக்கு கிடைக்கும். டொனேஷன் கேட்டிருக்கோம், ஆனா 5 ரூபாயை வந்து 2 மாசமா வந்து கை. அதான் அந்த பரமானந்தம் வித்தியாசமா கொடுக்குறான்ல. அப்படிங்களா? நாங்க நினைச்சோம் இந்த பெரிய பங்களா எல்லாம் பாத்துட்டு நீங்க வெயிட்டா கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். எங்க சர்ச்சு வர காணிக்கை அதிகமா வருதியா இதோட? போங்கயா போங்க, நாங்களே சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, எங்கயா கல்யாணத்துல கூப்பிடுவாங்கன்னு பாக்கிறோம். போங்க போங்க. 4 நாளைக்கு இந்த உடம்பா? நான் கிளம்புறேன். கஞ்ச நான் கூட பயந்துட்டேன்ப்பா, அவனுங்களுக்கு பெரிய அமௌண்ட் எதனா குத்துருவேன்னு. சேச்சா கவலைப்படாத, நம்ம வீடு நம்ம சுகம், நம்ம தான் ஆள்றோம். ஆனா உனக்கும் அவ்வளவா கொடுக்க மாட்டேன், உன்னை போட்டு தள்ளுறேன் நான். ஐயோ. பண்ணையார் பரமானந்தம், பண்ணையார் பரமானந்தம், பண்ணையார் பரமானந்தம். இல்லைங்க, யார் நீங்க? நீங்க தான் பண்ணையார் பரமானந்தம். இல்ல அந்த ஆள் தான் பண்ணையார் பரமானந்தம். எந்த ஆளு? அந்த ஆளு. ஓ அவரு. உன்னை கூப்பிடுறாங்க பாரு. எதுக்கு வந்திருக்கீங்க? நான் தான் பண்ணையார் பரமானந்தம். உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க வந்திருக்கோம். டேய் நாளையில இருந்து ஒரு ஹாஸ்பிடல் ஆரம்பிக்கிறோம், 4 பேருக்கு ஊசி போடுறோம், 10 பேருக்கு மாத்திரை கொடுக்குறோம். சூப்பர். சார் இருங்க. தங்கச்சி, டாக்டர் பட்டம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லு தெளிவா. டாக்டர் பட்டம்னா அது இல்ல சார், உலகத்திலே மிக சிறந்த தானபிரபு, சீச்சி கடவுளே மன்னிச்சிருங்க, கஞ்ச பிரபுன்ற பட்டத்தை வழங்க வந்தோம். என்ன பட்டம்? கஞ்ச பிரபு. சரி விடுங்க, ஏதோ ஒரு பட்டம் கொடுத்தா போதும். அக்கா இந்த பொன்னாடி அந்த பண்ணாடிக்கு போடுங்க. இருமா, ஃபர்ஸ்ட் டாக்டர் பட்டத்தை கொடுத்துருவோம். கொடுங்க. சார் ஒரே ஒரு போட்டோ. போட்டோ. நாங்க சார் பிடிங்க சார், பட்டத்தை பிடிங்க சார். என்னப்பா நைஸா நவுன்ட்ட போட்டோ எடுத்தாங்க பாரு. இப்போ உன்னால நான் கஞ்ச பிரபு ஆயிட்டேன். அக்கா இந்த பொன்னாடி அந்த பண்ணாடிக்கு சீக்கிரமா போடு. டேய் எடுத்து வைடா, குளிர்காலத்துல உதவும். சார் அந்த பொன்னாடி இங்க கொடுங்க சார். நானே 8 வருஷமா இதே போத்தி வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன். அதே கஞ்சத்துக்கு நம்ம கஞ்சம் பெருசு இல்லடா. போங்கடி போங்க. உட்காரு. வாங்கனியா. என்ன பண்ண? உங்க அண்ணன் எங்கப்பா? ஆளையே காணோம். வருவான் அட்வைஸ் பண்றதுக்குன்னா அவன் இருப்பான். ஆமாப்பா, ஏதோ டாக்டர் பட்டம்லாம் கொடுத்தாங்களாமே. டேய் நீ இல்லையா, போட்டோ எல்லாம் எடுத்தாங்கடா. நாளைக்கு வீட்டுல ஃப்ரேம் பண்ணி போடுறோம். ஏதோ ஹாஸ்பிட்டல்லாம் ஆரம்பிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்த வருஷம். சரி ஏதோ ஆரம்பிச்சா சரி. பக்கத்து ஊர்ல ஏதோ கல்யாணம்னு சொன்னீங்க. டேய் மறந்துட்டோம்டா, சாப்பிட போணும்டா. வரல? வா. நான் வரல, எனக்கு வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு. பஸ்ல போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. பஸ்ல தான் போனோம். கட்டாயமா மொய் எழுதிட்டு வந்துருங்க, மறந்துடாதீங்க. சரிப்பா உன் பேச்ச நான் தட்டுவேனா? சரிப்பா போயிட்டு வரேன். அப்ப நம்ம பஸ்லயே போறோம். டேய் பஸ்ஸுக்கு நம்ம 2 பேருக்கு 2000 ரூபா 5 ரூபா கொடுக்கணும்டா. பேசாம இந்த குறுக்கு பாதை இருக்குல்ல, அதுல நடந்து போயிருவோம். மொய்கவர் எழுது. மொய்கவர் பெருசா பண்ணையார் பத்மானந்தம், கீழே ரூபாய் 50. 50 ரூபாயா? டேய் 50 ரூபான்னு எழுதுடா, உள்ள வைக்காத. ஏன்? கவர் கொடுக்கும் போது நிறைய கவர் கொடுப்பாங்கடா, திறந்து பார்க்கும் போது அது கீழே விழுந்துரும் அவங்க நினைச்சுப்பாங்க. சூப்பர்ப்பா, உனக்கு என் அறிவு அப்படியே வலியுதுடா. வாங்க எழுதிட்டோம் போலாம். சரி போலாம்.
அப்பா நம்ம கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்க பணம்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படியா? என்னைக்கு போகலான்னு நினைக்கிற? இன்னைக்கு போயிடலாமா? போயிடலாம். சரி வா போகலாம். லேட் ஆகல? என்னடா போயிட்டே இருக்கோம், இன்னும் கல்யாண வீடு மட்டும் வரல. கிறிஸ்மஸுக்கு போனோம், துணி எடுக்கணும். யாரா நீ? ரொம்ப ஃபேமஸான திருடன். ஃபேமஸான திருடன். ஆமா கேட்டு. யோ நான் கண்ணாடி போடுறா. யோ எடுக்காதயா. டேய் 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 டேய். அப்பா போட்ருவான் கம்னிரு. அந்த பையில என்னடா வச்சிருக்கீங்க? டேய் ஒளிச்சு வை. டேய் 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 கிட்ட வா. டேய் குர்ரா அப்படிடாப்பா. அடுத்த டைம் வருவேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கணும் சரியா? ஆமா ஒரு குத்து வச்சிக்கிறாரு பாயா. டேய் பணத்தெல்லாம் முடியிட்டாங்கடா. உங்க அண்ணன் படிச்சு படிச்சு சொன்னான் பஸ்ல போவோம்னு. கேட்காம இருந்துட்டேனே. ஐயோ தலை சுத்துது, மயக்கம் வருது. டேய் என்னை கூட்டிட்டு வாடா, கூட்டிட்டு போடா. நீ தூக்கிட்டு போ, நான் நிக்கிறேன். நீ என்ன சொல்ற? சரி விடுடா. இங்கதான் என் ஃப்ரெண்ட் வீடு ஒருத்தர் இருக்கான்டா. அவங்க வீட்டுக்கு போலாமா? போலாம். சாப்பாடு போடுவாங்க, சோறு போடுவாங்களா? சூப்பர் வா போலாம். சரி வா போலாம். டேய் எப்படா இருக்க? பண்ண எப்படா வந்த? இப்பதான்டா உன்ன பார்க்கலாம் தான் வந்தேன். சரி வாடா உட்காரா. ஏய் நீ எல்லாம் எப்படா எங்க வீட்ல உட்காருவடி? உங்க வீட்ல என்னப்பா சோபா கட்டில் எல்லாமே இருக்குது. நீ எல்லாம் எப்படிங்க உட்காருவீங்க? டைம் வேற 2 ஆச்சு, சாப்பிட்ற டைம்ல. ஆமா வாடா. சோறு நீங்கெல்லாம் எப்படிங்க எங்க வீட்ல சாப்பிடுவீங்க? நீங்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க. நீங்க எங்க வீட்ல எப்படிங்க சாப்பிடுவீங்க? இருந்தாலும் டைம் 2 ஆகுது. காப்பி எல்லாம் எங்க வீட்ல எப்படிங்க குடிப்பீங்க? நீங்கெல்லாம் போன்விட்டா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அப்படிதான் குடிப்பீங்க. எங்க வீட்ல எங்க குடிப்பீங்க? தண்ணியாச்சு தாங்க. நீங்க பிஸ்லரி வாட்டர் குடிப்பீங்க. நீங்கெல்லாம் எப்படிங்க எங்க தண்ணி குடிப்பீங்க? இதுக்கு மேல இருக்க வேண்டாம்டா, கிளம்பலடா போலாம். சே எல்லாத்தையும் பிடிங்கி விட்டாங்களடா. அவன் அப்பயே சொன்னான் பஸ்ஸில் போன்னு. உன் கஞ்சத்தனத்தால பாருப்பா. சரி இடி செருக்கோட்டில் நிற்கிறோம். சரி போடா வீட்டுக்கு போகலாம்டா, நடந்தே போகலாம்டா. அண்ணா தம்பி என்னாச்சு? அண்ணா தண்ணி கொடுண்ணா. என்னப்பா ஆச்சு? ஒரு பண்ணாட பையன் எல்லா பணத்தையும் அடிச்சிட்டானா. ஐயோ முடியல. இந்த பரதேசி பையனுக்கு பேச்சை கேட்டு நந்து போனேனா. மூச்சு வாங்குதுண்ணா. டேய் என்ன மன்னிச்சிடுறா. நான் என்னப்பா மன்னிக்கிறது? டேய் இவ்வளவு நாள் அப்பவே சொன்னேன்டா அவங்க கிட்ட. அண்ணா இனி இந்த ஆள் பேச்சை கேட்க நான் தயாரா இல்லைண்ணா. நீ என்ன சொல்றானே கேப்பேன். இந்த வாட்டி கிறிஸ்மஸ் சிறப்பா கொண்டாடுறேன்னா. இந்த கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமாப்பா? என்னை விட்டு போயிடாதீங்கடா. நீங்க தான்டா எனக்கு சொத்து. டேய் என் கூட இருங்கடா, போயிடாதீங்கடா. கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமாப்பா? இயேசு நமக்காக அவருடைய தேவன் நமக்காக அவருடைய சொந்த குமாரனே கொடுத்துருக்காருப்பா. அவர் உங்களை மாதிரி கஞ்ச பிதாவா இருந்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெட்ஷிப்பு, இப்படி ஒரு சந்தோஷம், நம்ம எல்லாம் இப்படி கூடி இருந்து இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காதுப்பா. மன்னிச்சிடுறா, இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன்டா. நம்ம உதாரத்துவமா கொடுக்கணும்ப்பா ஏசப்பாக்கு. சரிப்பா இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு நம்மளே கொடுக்குறோம். எங்க தம்பியும் அப்பாவும் உதார குணமுள்ள ஒரு ஆத்மாவா மாறினதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கிறிஸ்மஸை நம்ம நல்லா செழிப்பா கொண்டாடலாம்ப்பா. போலாம், சர்ச்சுக்கு போலாம்டா.